வணக்கம். ரொம்ப காமனா உள்ள ஒரு சந்தேகம் மக்கள்ட்ட இருக்கு என்னன்னா, இந்த விஸ்டம் டூத்த பத்தி. ஸோ விஸ்டம் டூத்ங்கிறது என்ன அப்டின்னா, ஆ நார்மலா வந்து இந்த 15, 16 வயசுலேருந்து 25 வயசு வரைக்கும் முளைக்கக்கூடிய பல்லு. இது எதனால விஸ்டம் டூத் சொல்றோம் அப்டின்னா, நம்ம அந்த டீனேஜ் அடாலசன்ட்லேருந்து நம்ம அடல்ட்ஹுட்க்கு மாறுன டயத்துல வந்து இந்த பற்கள்னால இதுக்கு வந்து விஸ்டம் டூத் அப்டின்னு சொல்றோம். ரொம்ப காமனா வந்து நம்ம கேட்கக்கூடிய ஒரு கேள்வி என்ன அப்டின்னா, இந்த விஸ்டம் டூத் எந்த டயத்துல நம்ம எடுக்கலாம்? எந்த டயத்துல நம்ம எடுக்க வேண்டாம்? அப்படிங்கிறது தான் ஒரு கேள்வி. எந்த டயத்துல நம்ம எடுக்கலாம் அப்படின்னா, ஆ நம்ம வந்து அந்த பற்கள் வந்து முளைக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா, சம்டைம்ஸ் வந்து பார்த்தீங்கன்னா, ஒரு வேற டைரக்ஷன்ல முளைச்சிருக்கலாம். இல்ல வேற இடத்துல முளைச்சிருக்கலாம். இல்ல அது வந்து அதோட பொசிஷன் வந்து மாறி இருக்கலாம். இல்ல பக்கத்து பல்லுக்கு கீழ வந்து அது ஒரு அழுத்தம் குடுத்துக்கிட்டு இருக்கலாம். ஸோ இந்த மாரி டயத்துல வந்து நம்ம வந்து இந்த பற்கள் முளைக்கிறதுக்கு முன்னாடியே வந்து நம்ம எடுத்துக்கலாம். இல்ல வந்து பற்கள் முளைச்சிட்டு அதுக்கப்புறம் நம்ம தொந்தரவு குடுக்குற மாரி ஒரு சிச்சுவேஷன் இருக்கு அப்டின்னா, கண்டிப்பா இத எடுத்துக்கலாம். அத வந்து பல் மருத்துவர் என்ன பண்ணுவாங்க அப்டின்னா, அதற்கான ஒரு பனோராமிக் எக்ஸ்ரே ஓபிஜி எடுத்து பார்த்துட்டு, உங்களுக்கு வந்து அந்த பற்கள வந்து எந்தெந்த பற்கள் அந்த 4 விஸ்டம் டூத் மேல 2 பற்கள், கீழ 2 பற்கள். இந்த 4 பற்களோட பொசிஷன் பார்த்துட்டு, எந்தெந்த பற்கள் வந்து கரெக்ட்டா முளைக்குது, எந்தெந்த பற்கள் வந்து சரியான கோணத்துல முளைக்கல அப்டின்னு பார்த்துட்டு, இந்தந்த பற்கள் நம்ம எடுக்கலாம் அப்டிங்கிறத அவர் கண்டிப்பா உங்களுக்கு ஆலோசனை வழங்குவார். நன்றி.